எனக்கு வேணும். அந்த லாயர் 10 நாள்ல என் குழந்தை கீதா வீட்டுக்கு வந்துருவான்னு சொன்னாரே, 10 நாள் முடிஞ்சு போச்சு. அந்த லாயர் எந்த ஆக்ஷனும் எடுக்கல. பணத்தை வாங்கிக்கிட்டு அந்த ஆள் மறந்துட்டானா? லாயரை போய் பார்த்து பேசிட்டு வர்றதுதான் நல்லது. அப்பதான் என் குழந்தை எனக்கு கிடைக்கும். வருந்தி மனம் புருகி என்னை அழைத்ததன் காரணம் என்ன? பூதுலோகத்துக்கு துன்பம் வரும்போதெல்லாம் தோன்றி நல்லது புரியும் நாயகனே, நீங்கள் கூறியது போல் ஓலைச்சுவடியில் படித்த மந்திரத்தை உச்சாரணம் செய்து என் தாத்தாவை விளக்கிலிருந்து மீட்டு விட்டேன். இருந்தும் என் முயற்சியும் போராட்டமும் முழுமையாக வெற்றியடையவில்லை குருதேவா. முழுமையான வெற்றி என்று எதை கருதுகிறாய்? விளக்கு யாருக்கு உரிமையோ அவர்களுக்கு என் தாத்தாவும் அடிமை. இப்போது அந்த விளக்கு லீயின் பாதுகாப்பில் இருக்கிறது. அந்த வகையில் பார்த்தால் என் வெற்றி முழுமை அடையவில்லை என்றுதானே அர்த்தம்? அப்படி அர்த்தம் எடுத்துக்கொள்ளக்கூடாது மூசா. தாத்தாவை விளக்கிலிருந்து விடுவிக்க வேண்டும் என்பது ஒரு கடமை. விளக்கை மீட்க வேண்டும் என்பது உனது அடுத்த கடமை. அந்த கடமையிலும் வெற்றி பெற என் அருள் உனக்கு என்றும் உண்டு. நன்றி கடவுளே. தாத்தாவை விடுவிக்க வழி கூறி என்னை வழிநடத்தியது போல் லீயிடமிருந்து அற்புத விளக்கை மீட்கும் உபாயத்தையும் தாங்களே எனக்கு கூற வேண்டும். அற்புத விளக்கை மீட்க வேண்டுமானால் 108 தீபம் ஏற்றி விளக்கு பூஜை பண்ண வேண்டும். பண்றோம் கடவுளே. அதை எங்கே எப்போ எப்படி பண்ணணும்னு சொல்லுங்க. விளக்கை தொலைத்தவன் மூசா. அவனே இந்த பூஜையை செய்ய வேண்டும். 108 தீபங்கள் ஏற்றி 108 மந்திரங்கள் கூறி இந்த பூஜையை முடிக்க வேண்டும். மந்திர உச்சாடனம் துவங்கிய பிறகு எந்த ஒரு விதத்திலும் எந்த ஒரு தீபமும் அணைந்துவிடக்கூடாது. அதேபோல் 108 மந்திரங்களை கூறி முடிக்கும் வரை இடையில் மந்திர உச்சாடனத்தை நிறுத்தவும் கூடாது. இந்த விளக்கு பூஜையை வரும் வெள்ளிக்கிழமை 3ஆம் பிறை நாளில் வெற்றிகரமாக செய்து முடித்தால் அற்புத விளக்கை கைப்பற்றுவதோடு உன் தாத்தாவின் அடிமை வாழ்வும் அகலும். நன்றி கடவுளே. இது என்னுடைய இறுதி யுத்தம். என் உயிரை கொடுத்தாவது இந்த விளக்கு பூஜையை வெற்றிகரமாக நடத்தி முடித்து அந்த லீயிடமிருந்து அற்புத விளக்கையும் என் தாத்தாவையும் மீட்பேன். நலம் உண்டாகட்டும். அலாவுதீன், உன் பேரன் செய்ய போற காரியத்தை பாத்தியா? பார்த்தேன் சும்மா. பார்த்தேன். அத நானும் பார்த்தேன். நீ என்ன செய்ய போற? இதுல நான் செய்யறதுக்கு என்ன இருக்கு? என்ன இருக்கா? அப்ப அவன் விளக்கு பூஜை பண்ணி அற்புத விளக்க மீட்பான். நீ ஹாயா எங்களுக்கு டாடா சொல்லிட்டு போய்கிட்டே இருப்ப. நாங்க 2 பேரும் பிஸ்கோத்தை வாயில வச்சுக்கிட்டு நீ போறத வேடிக்கை பார்த்துக்கிட்டு உட்கார்ந்து இருக்கணும். அப்படிதானே? அப்படி ஒண்ணும் நான் சொல்லலையே. அப்படி சொல்லலனாலும் நீ சொன்னதுக்கு அதான் அர்த்தம். அலாவுதீன், நிஜமா உன்னை மீட்கத்தான் உன் பேரன் விளக்கு பூஜை நடத்த போறான். அந்த பூஜை நடக்க கூடாது. அதை நீதான் தடுத்து நிறுத்தணும். நானா? ஆமா, நீதான். அலாவுதீன், நீ என் அடிமை, என் கட்டளைக்கு கீழ்ப்படிந்தவன். நீ என்னிடமிருந்து விடுதலை ஆக வேண்டும் என்ற எண்ணமோ ஆசையோ உன் கனவில் கூட வரக்கூடாது. போ, உன் பேரன் நடத்தும் பூஜையை தடுத்து நிறுத்திட்டு வா. இது உன் எஜமானின் கட்டளை. போ.
மங்கி, குருவே இனி நமக்கு வேலையே இல்லை. தாத்தாவையும் பேரனையும் மோதவிட்டே நம் பொழுது கழிச்சிடலாம். ஆமா குருவே, இப்படி எல்லாம் திட்டம் வச்சுக்கிட்டு தான் அன்னைக்கு நீங்க அமைதியா இருக்கீங்கன்னு தெரியாம நான் என்னென்னமோ பேசிட்டேன். நான் ஒரு மடையன். உன் சுபாவமே அதானேடா. ஒரு மண்ணும் புரிய மாட்டேங்குது. சட்ட சிக்கலா இல்ல சட்டமே சிக்கலா? நாம சட்டம் படிச்சதுல தான் சிக்கலா? படிக்கிற காலத்துல ஒழுங்கா படிச்சிருந்தா இந்த மாதிரி குழம்பி அட வேண்டி இருக்குமா? இப்ப எவ்வளவுதான் விழுந்து விழுந்து படிச்சாலும் மண்டையில ஏறவா போகுது? ஒரு மண்ணும் புரியாம நான் எப்படிதான் காலம் தள்ள போறனோ? ஆஹா, இந்த அம்மா வேற இப்படி ஆக்ரோஷமா வந்து நிக்கிறாங்களே. இவங்க அப்பா குழந்தை கீதா இறந்த விஷயத்த இவங்க கிட்ட சொல்ல வேணான்னு சொல்லி அடிக்கடி ஃபோன் பண்றாரு. இப்ப இவங்களை எப்படி சமாளிக்கிறது? உள்ள வாங்கம்மா. என்ன சாப்பிட்றீங்க? டீ, காஃபி, கூல் ட்ரிங்க்ஸ்? லஞ்ச் டைம்ல வந்திருக்கீங்க. எங்க வீட்டு வத்த குழம்பு அவ்வளவு நல்லா இருக்கும், சாப்பிட்றீங்களா? நான் ஒன்றும் விருந்து சாப்பிட்றதுக்காக இங்க வரல. என் குழந்தைய கேட்டு கோதண்டத்துக்கு நீங்க நோட்டீஸ் அனுப்புனீங்களா இல்லையா? நோட்டீஸ் தானம்மா. முதல்ல உட்காருங்க ப்ளீஸ். உட்காருங்கம்மா. நோட்டீஸ் தானம்மா, அது நீங்க போன உடனே அனுப்பிச்சிட்டேனே, இன்னும் வந்து சேரலையா? வந்து சேரலையாவா? என்ன விளையாடுறீங்களா? நீங்க என்ன நோட்டீஸ் எனக்கு அனுப்பியிருக்கீங்க? அது எப்படிமா? கோதண்டமா வந்து கேஸ் கொடுத்தாரு, உங்களுக்கு நோட்டீஸ் அனுப்ப? நீங்க தானமா வந்து கேஸ் கொடுத்தீங்க. குழப்பாதீங்க சார். நோட்டீஸ் நீங்க யாருக்கு அனுப்புனீங்க? என்னம்மா இது இப்படி கேக்குறீங்க? கோதண்டத்துக்கு தான் அனுப்பிச்சேன். அதை நேரடியா சொல்ல வேண்டியது தானே சார். ஏன் இப்படி மென்னு முழுங்குறீங்க? சாதாரண ஒரு நோட்டீஸ்க்கே இப்படி பண்ணிருக்கீங்களே, நீங்க எப்படி இந்த கேஸ் எடுத்து நடத்த போறீங்கன்னு எனக்கு தெரியல. அம்மா, நான் ஒன்னு சொன்னா தப்பா எடுத்துக்க மாட்டீங்களே? என்ன? கோர்ட்டு கேஸ்னு போனா குழந்தை பெரியவளாகி கல்யாண வயசுல தான் உங்க கைக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் அவளை வச்சு நீங்க கொஞ்சவா முடியும்? அதனால பைசல் பேசி பார்க்கலாமேம்மா. ஹலோ, நான் தெரியாம தான் கேக்குறேன். நீங்க என்ன வக்கீலா இல்ல சமாதான தூதுவரா? இங்க பாருங்க, நான் கேஸ் நடத்துறதுக்காக தான் வந்திருக்கேன், பைசல் பண்றதுக்காக இல்ல. ஏன் குழந்தைக்காக நான் யார்கிட்டயும் கையேந்தணுங்கிற அவசியமும் இல்ல. என் கேஸ் எடுத்து நடத்த முடிஞ்சா நடத்துங்க, இல்லனா என் பணத்தை திருப்பி கொடுத்துருங்க, நான் வேற வக்கீல பாத்துக்கிறேன். பணமும் செலவாயிடுச்சு. இவங்க அப்பா வர கேஸ நடத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. இப்ப என்ன பண்றது? என்ன யோசிக்கிறீங்க சார்? கேஸா இல்ல பணமா? உண்மையை சொல்லிட வேண்டியதுதான். இதுக்கு மேலேயும் தாமதிக்க கூடாது. பதில் சொல்லுங்க. இல்லம்மா, என்னால பணத்தை திருப்பி கொடுக்க முடியாது. ஏன்? பணம் செலவாயிட்டதால பணத்தை திருப்பி கொடுக்க முடியாதுமா. அப்போ கேஸ் எடுத்து நடத்தி என் குழந்தைய எனக்கு வாங்கி கொடுங்க. கேஸ நடத்தினாலும் குழந்தை கிடைக்காதுமா. என்ன சொல்றீங்க? கீதா இறந்துட்டாமா. சார் வேண்டாம், என் கோவத்தை பத்தி தெரியாம பேசிட்டு இருக்கீங்க. இங்க பாருங்க, இந்த கேஸ் எடுத்து நடத்த முடியாதுன்னு சொல்லுங்க, அது உங்க விருப்பம். ஆனா உயிரோடு இருக்கிற ஏன் குழந்தைய இறந்துட்டதா சொன்னீங்க, அப்புறம் நான் என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாது. ஜாக்கிரதை. நீங்க என்ன வேணாலும் செய்யுங்கம்மா. ஆனா உயிரோட இருக்க அந்த குழந்தை கௌரி கோதண்ட கனகவல்லியோட குழந்தை தான். அப்போ ஏன் மக கீதா? உங்க குழந்தை மூளைக்காய்ச்சல்ல இறந்துருச்சுமா. என்ன சொன்னீங்க? மேல மேல பேசி என்ன கொலகாரையாக்கிடாதீங்க. இங்க பாருங்க, கோதண்டம் வீட்டுல இருக்கிற கௌரி என்னோட கீதா தான். அப்படி இல்லம்மா, உங்க குழந்தை உண்மையிலே இறந்து போச்சு. சந்தேகம் இருந்தா வீட்டுல போய் உங்க அப்பாவை கேட்டு பாருங்க. என்னது? எங்கப்பா இங்க வந்தாரா? ஆமாம்மா, உங்க அப்பா இங்க வந்து எல்லா விஷயத்தையும் தெளிவா சொல்லிட்டு அந்த நோட்டீஸையும் வித்ட்ரா பண்ண சொல்லிட்டு போனாருமா. அப்பா, பஞ்சவர்ணா இத வந்துட்டங்கய்யா. ஐயா, மாதவி வந்துட்டாளா? இன்னும் வரலங்கய்யா. அட என்னம்மா, வெளியில போகாதுன்னு சொன்னா கேட்கவும் மாட்டேங்கிறா. அவ வெளியில போனதுக்கு அப்புறம் நான் பதறிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கேன் இங்க. பயப்படாதீங்க ஐயா, டிரைவர் மாணிக்கமும் கூட போயிருக்காரு. என்ன மாணிக்கம் கூட போயிருக்கான்? ஒண்ணுமே சரியில்லை. போய் ஒரு காஃபி எடுத்துட்டு வா. என்னப்பா, என்ன நடக்குதுங்க? என்ன சுத்தி என்ன நடக்குது? எனக்கு தெரிஞ்சாகணும், சொல்லுங்க. மாதவி, பாசத்தை காட்டி காட்டி என்ன பைத்தியக்காரி ஆக்கிட்டீங்கல்ல. வக்கீல போய் பாத்தீங்களா இல்லையா? சொல்லுங்கப்பா, போய் பாத்தீங்களா இல்லையா?
மாதவி, அது அது வந்து நான் கேக்குறதுக்கு பதில் சொல்லுங்கப்பா. வக்கீல போய் பாத்தீங்களா இல்லையா? ஆமாம்மா. ஏன்பா? ஏன் கோதண்டம் வீட்ல இருக்கிறது என் கீதா மாதிரியே இருக்கிற கௌரின்னு சொல்லிருக்கீங்க. என்னோட கீதா இறந்து போயிட்டான்னு சொல்லிருக்கீங்க. மாதவி, அது தயவு செஞ்சு சொல்லுங்கப்பா, நீங்க சொன்னீங்களா இல்லையா? ஐயோ, நான் அப்படி சொல்லலம்மா. அசப்புல கௌரி கீதா மாதிரி இருக்கிறது உண்மை. ஆனா அசப்புல இல்லப்பா, அது கீதாவே தான். கௌரி தான் போலி. கோதண்டம் வீட்ல இருக்கிறது என்னோட கீதா தான், கீதா தான், கீதா தான். உயிரோடு இருக்கிற ஏன் கீதாவை இறந்துட்டுதான் ஏன்பா வக்கீல் கிட்ட போய் சொன்னீங்க? நீங்க அப்படி போய் சொல்லி நோட்டீஸ் வித்ட்ராவல் பண்றதுனால உங்க மாப்பிள்ளைக்கு நீங்க சப்போர்ட் பண்றீங்களா? இல்ல அந்த கோதண்டத்தை காப்பாத்த முயற்சி பண்றீங்களா? என்னோட கீதா செத்து போயிட்டான்னு போய் சொல்லி சொல்லி என்ன பைத்தியக்காரி ஆக்குறதுனால உங்களுக்கு என்னப்பா லாபம் இருக்கு? என்னோட நிம்மதி, என்னோட சந்தோஷம், இதுல உங்களுக்கு அக்கறையே இல்லையா? சொல்லுங்கப்பா. மாதவி, கீதா செத்து போயிட்டான்னு நான் சொல்லவே இல்லையம்மா. அப்பா கீதா சாவலியா? என்ன அப்படி பாக்குறீங்க? இப்ப நீங்க என்ன எதிர்பார்க்கல? அப்போ கீதா செத்தது உண்மை இல்லைன்னு சொல்றீங்களா? டேய், இது உனக்கு சம்பந்தம் இல்லாத விஷயம். இது எங்க குடும்ப பிரச்சனை. இதுல அனாவசியமா தலையிடாத. போட வெளியில. போறேன் மாமா. உங்க குடும்ப பிரச்சனை தான் நான் இல்லைன்னு சொல்ல. என் பொண்ணு கீதா சாவலன்னு சொல்றீங்களா? என் பொண்ணை கூப்பிடுங்க, நான் கையோட கூப்பிட்டு போயிடுறேன். கூப்பிடுங்க மாமா, நான் கூட்டிட்டு போறேன். கூப்பிடுங்க, கமான். என்ன மாமா முடிக்கிறீங்க? கீதாவை கண்ணில் காட்டுங்க, இல்ல அவ இருக்க அட்ரஸ் என்னாச்சும் சொல்லுங்க. முடியாது மாமா, உங்களால முடியாது. என்ன, கீதா செத்துட்டா.